இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இப்போ தொடர்ச்சியாக பகவத்கீதையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன பதத்தில் துரியோதனன் சொன்னார், அதாவது பாண்டவர்கள் தரப்பில் மட்டும் மிகச்சிறந்த வீரர்கள் இல்லை, நம்ம தரப்புலேயும் மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த வீரர்கள் யாருன்னா பீஷ்மர், கர்ணர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன் போன்ற வீரர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் நாமளும் வருத்தப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதை விட ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. 9 ஸ்லோகம் 9. அன்யே சபஹவ ஷுரமத் அர்த்தே இத்யக்த ஜீவிதா நானா ஷரத்ர பிரஹரண ஷர்வே யுக்த விஷாரதா. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். துரியோதனன் சொல்றாரு, போன பதத்துல பேர்களை விட்டு சொல்றாருல, அந்த வீரர்கள்லாம் அவருக்காக உயிரையும் தியாகம் பண்ற அளவுக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. யுத்தத்தில் மாவீரர்கள் மட்டும் இல்லாமல் இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்திற்காக ஆயுதங்களையும் கையில் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியிட்ட துரியோதனன் சொல்றாரு. துரியோதனன் தனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு யார் யார் சொல்றாருன்னா, கர்ணனை சொல்றாரு, ஜெயத்ரதனை சொல்றாரு, சல்லியனை சொல்றாரு, கிருத்தவர்மனை சொல்றாரு. இவங்கன்னா துரியோதனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிக பெருமையா பேசுறாரு. உண்மைதான், துரியோதனுக்காக இவங்க எல்லாம் உயிரை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா துரியோதனன் என்ற பாவிக்காக இவங்க தரப்புல சேர்ந்ததன் விளைவாக இந்த குருஷேஸ்திர போர்க்களத்தில் கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் உயிரை விடப்போவது உறுதி. இதை முன்கூட்டியே தனக்கு பெருமையாக அவர் நினைக்கிறார். ஆனால் நிச்சயமாக தர்மத்துக்காக இவர்கள் உயிரை விடவில்லை, துரியோதனன் என்ற பாவிக்குடன் இணைந்ததற்காக இவர்கள் உயிரை விடப் போகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த துரியோதனன் கிருத்தவர்மன் அப்படின்னு ஒரு பேரை கூறுறாங்க. இந்த கிருத்தவர்மன் யாருனாக்கா பகவான் கிருஷ்ணரோட தளபதி. ஒரு வாட்டி அர்ஜுனனும் துரியோதனனும் பகவான்கிட்ட, அதாவது துவாரகை போறாங்க. ஏன்னா பகவான் நான் இந்த பாரத போரிட மாட்டேன், ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுவார். அதாவது கண்ணனையும் அவர்களுடைய போர்ப்படையை நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. துரியோதனனும் கண்ணனோட தலை பக்கத்தில் அமர்ந்துருவார். ஆனால் அர்ஜுனனும் கண்ணனோட பாதத்தில் உட்காந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல கண்ணன் தூங்கி கொண்டு இருப்பார். கண்ணன் திடீர்னு எழுந்தவுடனே அர்ஜுனனை தான் பார்ப்பார். உடனே அர்ஜுனா நீ எப்போ வந்த, என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. தலைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் துரியோதனன், நான் தான் முதலில் வந்தேன், ஆனால் நீங்கள் எழுந்து அர்ஜுனனை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களே, நான் தான் முதலில் கேட்பேன் அப்படின்னு துரியோதனன் சொல்லுவார். ஆனால் கண்ணனோ, துரியோதனா நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், அதனால் அர்ஜுனனை தான் கேட்குற உரிமை இருக்குது, அவனே முதல்ல கேட்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். கண்ணன் சொல்லுவார், உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நான் மட்டும் தனியாக ஆயுதம் ஏந்தாத ஒரு கண்ணனாக வருவேன், இன்னொன்று என் படைகளை முழுவதும் தருவேன் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு எது வேணும் அர்ஜுனான்னு அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட கேட்கும்போது அர்ஜுனன் சொல்லுவார், கண்ணா நீங்கள் மட்டும் வந்தால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீங்கள் வந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லிடுவாரு. ஆனால் துரியோதனன் ஆயுதம் ஏந்தாலும் இந்த கண்ணனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், அதனால அவருடைய படையை நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதனால தான் கண்ணனோட படையில தளபதியாக இருக்கக்கூடிய கிருத்தவர்மன் துரியோதனனுக்காக போரிட வந்திருக்காரு. அதனால தான் கிருத்தவர்மன், சல்லியன், ஜெயத்ரதன் இவங்க எல்லாம் எனக்காக உயிரையும் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜெயத்ரதன் யாருனாக்கா துரியோதனோட தங்கச்சி துச்சலையோட கணவர், அவர் தான் ஜெயத்ரதன். துரியோதனோட எண்ணமே தன்னுடைய நண்பர்களோட கூட்டு பலத்தால் நான் இந்த மிகப்பெரிய பொருள் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. மேலும் துரோணாச்சாரியர்கிட்ட என்ன கூறுகிறாருன்னு நம்ம அடுத்த பதத்தில் பார்ப்போம். பதம் 10 ஸ்லோகம் 10. அபர்யாப்தம் தத் அஸ்மஹாம் பலம் பீஷ்மாயி ரக்ஷிதம் பர்யாக்தம் இத்வீதம் ஏதேஷாம் பலம் பி மாயி ரஷிதம். பாட்டனார், பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்கு வியலானது, ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியது. இங்க துரியோதனன் சொல்றாரு, நம்முடைய தளபதியான பிதாமகர் பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய சேனை அளக்க முடியாத அளவுக்கு பறந்து விரிந்துள்ளது, ஆனால் பீமனால்
அணிவகுக்கப்பட்ட சேனை மிகவும் அளவிடக்கூடியது என்று பீமனை மிகவும் தரக்குறைவா நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு காலத்துல பீமன் மீது எப்போதும் துரியோதனன் பொறாமை எண்ணம் கொண்டிருந்தாரு. தனக்கு மரணம் வரும் என்றால் அது பீமனால் மட்டுமே வரும் என்று துரியோதனன் முழுமையாக நம்பியிருந்தான். ஏன்னா என்னை கொல்லக்கூடியவன் பீமனாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த அளவுக்கு பீமன் மீது பொறாமையும் வெறி உணர்வும் கொண்டிருந்தான் துரியோதனன். இந்த அளவுக்கு முழுமையாக நம்புறதுக்கு காரணமே பீஷ்மர் உள்ள ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இது வரைக்கும் பீஷ்மரை வெற்றி கண்டவர்கள் யாருமே இல்லை. அதனால பீஷ்மர் தன்னுடைய பக்கம் தளபதியாக இருப்பதால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி தனக்கு என்று துரியோதனன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதே சமயம் பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனி சேனை தான். ஆனால் கௌரவர்களான துரியோதனன் பக்கம் 11 அக்ரோனி சேனை. சேனையிலும் இவர்களுடைய படைய மிக பெரியது, பாண்டவர்கள் தரப்போ மிக சிறியது. அதே போல பன்மடங்கு உயர்ந்த தளபதி பீஷ்மர் தன்னுடைய தரப்பில் போர் புரிவதால் தனக்கு வெற்றி நிச்சயம் என்று துரியோதனன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி ஒரு வார்த்தை அவன் கூறுகிறான். பீஷ்மர் தன்னுடைய பக்கத்தில் படை தளபதியாக இருக்கிறதுனால் தனக்கு வெற்றி நிச்சயம் என்று துரியோதனன் துரோணாச்சாரியிடம் கூறுகிறான். இதுதான் இந்த 2 பதங்களின் அர்த்தம். நாம் அடுத்த பதத்தின் அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.